ஹலோ, அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். இன்று நாம் சொல்லக்கூடிய விஷயம் நபிகள் நாயகம் சொன்னது. உலகம் போற்றிடும் நயமான நான்கு நான்கு குணங்கள். அது 4 குணங்கள் பெற்றவங்க நல்ல வாழ்க்கையை வாழ முடியும், சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொல்கிறாரு. அது என்ன 4 குணங்கள்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து உண்மை பேசுவது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு செயலையோ இல்லை ஒரு பொருளையோ எதை கொடுத்தோ அதை பாதுகாக்கிறது. அதாவது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாக்கிறது. அடுத்து நன்னடத்தை, நல்லதையே செய்கிறது, அந்த மாதிரி நல்ல நடத்தை. அதுக்கடுத்து உணவில் பத்தினித்தனம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 4 குணங்கள் இருந்தால் வாழ்க்கையில் அவங்க நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கடவுள் அருளோட சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்கிறாரு. அதை பற்றி சொல்லலான்ட்டு அதில் வந்து உண்மையை பற்றி சொல்கிறாரு. உண்மை என்பது பூமியின் மீது நடப்படும் இறைவனின் வாள் ஆகும். அதன் மீது எதை வைக்கப்பட்டாலும் அது துண்டாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையை வந்து உனது வாகனமாக ஆக்கு, சத்தியத்தை உனது வாள் எனும் ஆயுதமாக ஆக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் உண்மையாக இருக்கணும். உண்மை என்றது 3 தன்மைகளை வாழ்வாதாரமாக வழங்குகிறதுன்றார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேனமது சுவை, அழகிய முகப்பொலிவு, அடுத்து கௌரவம். இதெல்லாம் தானாக வருமா? உண்மையாக இருந்தால் தேனமது சுவை, அழகிய முக பொலிவு, தோற்றம், அதுக்கடுத்து கௌரவம். இது 3மே வரும் உண்மையாக இருந்தால். அதனால் உண்மையை வந்து நிச்சயம் நன்மைக்கு வழிகாட்டும். அந்த நன்மை செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து நம்மக்கிட்ட கொடுத்த ஒரு பொருளையோ பாதுகாப்பு, நம்மக்கிட்ட கொடுத்த ஒரு ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாக்கிறது. அது வந்து இப்போது ஏதாவது ஒரு சொல்கிறாங்க, அதை வந்து ஒரு ரகசியமாக வைக்கிறது. நம்மளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள், அதை நம்ம பாதுகாப்பாக வச்சு நல்ல ஒரு இடத்தில் சேர்க்கறது. அடுத்தவங்கக்கிட்ட எந்தவித பொறுப்புகள் கொடுத்தாலும் அந்த பொறுப்புகளை பாதுகாக்கிறது. அதை கரெக்டாக செஞ்சு அதுக்காக மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் இல்லாத நன்மைக்காக பயன்படுத்தி நம்மக்கிட்ட சொன்னதை பாதுகாக்கிறதும் ஒரு நல்ல செயல்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து நன்னடத்தைனா நற்குண சிந்தனையோடு இருக்கிறது, நல்லதையே நினைக்கிறது, யாருக்கு எந்த தீங்கும் நினைக்காத இருக்கிறது. இப்போ வந்து நம்ம ஒருத்தர் கூட பழகிறோம்னா அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சங்கடங்களை சகித்து கொண்டு அவர்களோடு இணக்கமாக வாழறது கூட ஒரு நன்னடத்தைன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவங்களுக்கு உபகாரம் செய்து உதவிடுறதல், அவங்களுக்கு தேவையான நன்கொடைகளை கொடுத்து உதவுறது. சில பேர் இப்போ வந்து உண்மையாக உதவி கேட்குறாங்க, பொய் சொல்லாத அப்படின்னா அவங்களுக்கு நன்கொடைகள்லாம் கொடுத்து உதவுறது, இதெல்லாம் நன்னடத்தைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உணவில் பத்தினித்தனம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் அரைஜான் வயிற்றுக்காகத்தான் உழைக்கிறான். அந்த உழைப்பு எப்படி இருக்கணும்னா நேர்மையாக இருக்கணும். வந்து ஒரு உணவு அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் உறிஞ்சப்படும் நீரும் உடுத்தப்படும் உடையும் நேர்மையான வருமானத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பேர் தான் பத்தினித்தனம்னு சொல்கிறாரு. அதாவது நாம் சம்பாதிக்கிற பணத்தில் நேர்மையாக இருக்கணும். அதாவது தீய வழியில் பலவந்தமான முறையில் அமையக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி நல்ல முறையில் நேர்மையான முறையில் சம்பாதிக்கிற அந்த பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறது, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது, அவங்களுக்கு உதவுறது, இதெல்லாம் வந்து உணவில் பத்தினித்தனம். நாம் சம்பாதிச்சு தூய்மையாக இருக்கிறது. நாம் சம்பாதிச்ச பணத்தில், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் உணவு, நீர், உடுத்த உடை இது போல் இருக்கிறது, அது ஒரு பத்தினித்தனம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த 4ம் இருந்தால் ஒருத்தன் வாழ்வில் இருந்தால் அவன் வாழ்க்கையே சொர்க்கமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த 4 குணங்களையும் மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டு
வாழ்க்கையில் வாழ்க்கையை சொர்க்கமாக்க வேண்டும் என்று நபிகளார் சொன்ன வழியில் நாமும் பின்பற்றி நடப்போம். அது அனைவருக்கும் பயன்படும். இந்த குணங்களை அனைவரும் பின்பற்றிய வாழ்க்கையில் வெற்றியடைய ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.